ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன, ஸோ நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படின்றத நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் கொடுத்தனாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பி. ஸோ அந்த பார்ட் ஏலையும் பார்ட் பிலையும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் டோட்டல் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் பார்ட் ஏல வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஃபீல்டு எல்லாமே எதுவுமே வராது. ஸோ என்கியூடி அப்படின்னு சொல்லுவாங்க, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தமிழில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணாதான், அதாவது 60 மார்க்குக்கு மேலே எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. அப்படி பாஸ் ஆகலை அப்படின்னா பார்ட் பியை வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து மற்ற ஃபீல்டு எதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ அதுதான் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கியூடி அப்படின்னு மட்டும் வரும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் தமிழில் எடுத்த மார்க் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்டு மட்டும் ஷோ ஆகும், மற்ற எந்த ஃபீல்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் தமிழ் 20 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டனாலே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி, ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் ஏ பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்கள் கம்யூனிட்டி ஜென்டர் அப்படின்றத எடுத்துப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் எதனா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்க டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனல் ரேங்க். ஸோ ஓவரால் ரேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, ஸோ இப்போ வந்து ஒரு 9 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 9 லட்சத்தில் நீங்கள் வந்து என்ன, அவங்க 9 லட்சத்துலையும் நீங்கள் வந்து என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, அந்த 9 லட்சத்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றது தான் அந்த ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி கம்யூனல் ரேங்க்கும் அதேமாரி தான். ஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்யூனல் ரேங்க் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி, அதாவது சேலஞ்சு பர்சன் அவங்களுடைய மார்க்கு, அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய மார்க்கு, அதேமாதிரி விடோஸ் அவங்களுடைய மார்க்கு. ஸோ அதுமாரி ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அவங்க எதனா எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அதில் என்ன ஓவரால் ரேங்க்கில் அவங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. ஸோ இது மற்ற ஃபீல்டு எல்லாமே ஸோ அதேமாரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ பிஎஸ்டிஎம்னா ஸோ அதுக்கான கேட்டகரி மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதேமாரி விடோஸ்னா ஸோ அதுக்கான கேட்டகரியில் மார்க்கில் என்ன ரேங்க்கில் இருக்காங்க. ஸோ அந்தமாரி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் அதுமாரி பார்த்து இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த மார்க், அவங்க வந்து மார்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதேமாரி உங்களுடைய ஏஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங்கில் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் 10,117 உயர்வு, கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்பாக இருக்காங்க. ஸோ 7,000க்கு வேகன்சி இருந்த இடத்துல இப்போ வந்து 10,117 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஓவராலாக அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் பிஎஸ்டிஎம். ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் டைம், ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 200க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இப்போ வந்து 200க்கு வந்து 140 எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் ஓபிசி அப்படின்னா ஸோ மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 165, ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 160. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற மார்க்கில் இருந்து 5 மார்க் வந்து லெஸ் ஆகும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேட்டகரிக்கும் அதேமாரி தான். ஸோ அதேமாரி பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 156, 152 அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா 5 மார்க் வந்து லெஸ் ஆகும். அதேமாதிரி எஸ்சி கேண்டிடேட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 150 வந்து மேல் கேண்டிடேட்டும், ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 150. ஸோ அவங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா -10 இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 145, ஃபீமேல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 140. ஸோ அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, பிஎஸ்டிஎம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஸ் 15 மார்க் வந்து லெஸ் ஆகும். ஸோ இதேமாரி தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இனிமேட்டு ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அவங்க வந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.